நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகு. அக்கௌண்ட்டை நல்லா ஓபன் பண்ணிருக்காங்க இந்தியா, எதிர்பார்த்த மாதிரி. நான் ஏற்கனவே ஒரு பதிவுல சொன்னேன், இந்த பங்களாதேஷ் இருக்காங்களே, நம்மளும் கப்படிக்க மாட்டோம், ஆனா கப்படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களே, அவங்களோட ஆசையில மண்ணை வாரி அரைச்சிட்டு போவாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆனா இந்தியா இன்னைக்கு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வேற டீம், 2007 நாங்க புதுசுங்க, நான் புதுசு அப்படின்ற மாதிரி நசுக்கி இருக்காங்க பங்களாதேஷா. வேற லெவல். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் இந்தியா. சரி, இன்னைக்கு இந்தியா ஆடினதுல என்னெல்லாம் பாசிட்டிவான விஷயம், பலமா அமைந்த விஷயங்கள் என்னன்றதை பார்த்துடலாம். முதல்ல பாத்தீங்கன்னா, என்னது பும்ரா இல்லையா அப்படின்னு நம்ம ஷாக்ல இருந்தோம். ஆனா அண்ணன் ஷமி உள்ள வந்திருக்காங்க. பழைய ஃபார்ம் அண்ணன் ஷமி காமிக்க ஆரம்பிச்சாருன்னா கலகட்டும் இந்தியா போலிங்னு பல ஃபேன்ஸ் நம்பினாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ஷமி இஸ் பேக், கவுண்ட் மீ இன் அப்படின்ற மாதிரி 5 விக்கெட் எடுத்து தெரிச்சுட்டாரு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஷமியோட போலிங் எப்படி பேசலாம்னா, அந்த பழைய வேகம் இருக்கா. இந்த ஷமி எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு டிசப்டிவ் ஒரு குவிக்னஸ் இருக்கும். நம்ம எதிர்பார்க்கறதுக்கு ஃபட்டக்குன்னு பந்து வரும். ஒரு 145 143 போட்டுட்டு இருப்பாரு. ஆனா பார்த்தா அவர் போடுற வேகம் தெரியாது. ஆனா பேட்டிங் ஆகும்போது அந்த பேட்ஸ்மேனுக்கு கண்டிப்பா என்னப்பா இவர் அசால்ட் ஆரம்பம் மாதிரி போடுற மாதிரி இருக்கு, ஆனா பந்து சும்மா ஃபட்டக்குன்னு வருதுன்ற ஒரு ஃபீல்ட்ல போலிங் போகுவாரு. அந்த பழைய வேகம் இப்ப ஷமி கிட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம போக போக பார்ப்போமான்றதை பார்க்கலாம். பட் அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்தை வச்சு என்ன பண்ணாரு, கரெக்டா எங்க ஆணி அடிச்ச மாதிரி அந்த லைன் அண்ட் லென்த் உள்ள வெளியே போட்டுட்டே இருக்காரு. ஸோ அதற்கான ரிவார்டு என்ன பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு விக்கெட், அதுக்கப்புறம் 2 for 2 ஒரு தொடக்கம். பங்களாதேஷ் எப்பா நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கிறதுக்கு காரணமே இந்த ஊர் அழகாக சுற்றி பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு போகலான்ற மாதிரி தான் ஆண்டாங்க ஃபர்ஸ்ட் பவர் பிளே பங்களாதேஷ். உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஷமி எடுத்தாரு, அந்த பக்கம் ஹர்ஷித் ராணா அப்படின்ற போது அங்கேயே ஷமி டக்குன்னு விக்கெட் எடுத்த உடனே இன்னைக்கு ஒரு 4 இல்லை 5 ஷமியோட அக்கௌண்ட்ல கண்டிப்பாக இருக்குன்னு நம்ம நினைச்சோம். அதுக்கேற்ற மாதிரி 5 விக்கெட் எடுத்திருக்காரு ஷமி. வெல் டன். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ரொம்ப மோசமான தொடக்கம். 35 for 5 அப்படின்னு இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. 150 சுருட்டிடலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு போது பார்த்தீங்கன்னா திடீர்னு லபக்குன்னு 2-3 கேட்ச் இந்தியா விட்டாங்க. அதுல முக்கியமான கேட்ச் தவறு விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. ஏது முக்கியமான கேட்ச்னு கேட்டீங்கன்னா, அக்ஷர் பட்டேலோட ஹேட்ரிக் பாலோட கேட்ச் நேரா வந்து தபாக்குன்னு விட்டார் ரோஹித் சர்மா. இன்ஃபேக்ட் அவருக்கே அந்த கோபம் தாங்க முடியல, போட்டு தரையா டமால்லாம் அடிச்சுட்டு அப்புறம் எழுந்து அப்பாலஜைஸ் பண்ணார் அக்ஷர் பட்டேலுக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு ரோஹித் சர்மா டெஃபினட்டா பல முறை போய் அக்ஷர் பட்டேலே சாரி மச்சான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போலர் நார்மலாவே 3 விக்கெட் எடுத்தாலே ஒரு சின்ன பட்டாம்பூச்சி பறக்கிற ஃபீலிங் இருக்கும் சகோ. ஆனா அந்த 3 விக்கெட்டையும் 3 பந்துல எடுத்தீங்கன்னா ஒரு அந்த பட்டாம்பூச்சி தோட்டம் ஃபுல்லா பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் சகோ. அங்கதான் மண்ணை வாரி போட்டார் ரோஹித் சர்மா. ஆனா வேணும்ட்டு யாருமே கேட்ச் விட மாட்டாங்க. நார்மலா அந்த கேட்ச் எல்லாம் அல்வா மாதிரி பிடிப்பார் ரோஹித் சர்மா. இன்ஃபேக்ட் டபாக்குன்னு ஓடுனோடனே அக்ஷர் பட்டேல், ஆனா அக்ஷர் பட்டேல் பெருசா அதிர்ச்சியெல்லாம் காமிக்கலாங்க. அவர் பார்த்து ஐயோ அவங்க சிரிச்சுட்டு போயிட்டாரு. இன்ஃபேக்ட் அவர் போடுற இந்த மாதிரி அழகான போலிங்க்கு இன்னொரு முறை எங்காவது கண்டிப்பா ஹேட்ரிக் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அக்ஷர் பட்டேலும் அழகான போலிங்க வீசினாரு. இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 150 ரன் பார்ட்னர்ஷிப் ரிதாய் அண்ட் ஜேக்கர் பண்ணாங்க. இங்கதான் இந்தியா கொஞ்சம் யோசிக்கணும். அடுத்த வரக்கூடிய முக்கியமான மேட்சஸ்ல அவ்வளோ பெரிய பார்ட்னர்ஷிப்பை இந்தியா அலோவ் பண்ண கூடாது. ஏன்னா அடுத்த ஆட போறது நீங்க பாகிஸ்தான் இஸ் பெட்டர் சைட் தென் பங்களாதேஷ். அதுக்கு அடுத்து நியூசிலாந்து அப்படின்னு போது நியூசிலாந்து இன்னும் ஸ்ட்ராங்கர் தென் பாகிஸ்தான் அப்படின்ற போது இனிமே இந்தியா ஆட போற டீம்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கரா போயிட்டு இருக்கும் அப்படின்ற போது இந்த பெரிய பார்ட்னர்ஷிப்பை எந்த கட்டத்திலையும் இந்தியா அலோவ் பண்ணக்கூடாது. ஒரு 35 for 5 நீங்க டக்குன்னு பிரஷரை போட்டு அப்படியே நீங்க பொட்டலம் பண்றதுக்காக ட்ரை பண்ணணும். எனிவே ரிதாய் அண்ட் ஜேக்கர் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொடுத்து ஒரு ஃபைட்டபிள் டோட்டலை கொடுத்தாங்க. ஒரு 220 அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கே தவிர இந்தியா மாதிரி ஒரு பேட்டிங் எடுக்கக்கூடிய அளவுக்கு வலுவான போலிங் பங்களாதேஷ் பக்கம் இருக்கான்னா இல்லைன்னு நம்ம சொல்லி ஆகணும். இருந்தாலும் ஓகேப்பா ஏதோ ஒன்று ஃபைட் பண்ணி பார்க்கலாமேட்டு ஒரு டோட்டலுக்கு எடுத்து போன முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் பங்களாதேஷ்க்கு ஒரு சின்ன ஹோப்பை கொடுத்தது. இன்ஃபேக்ட் குறிப்பாக ரிதாய் அவரோட 100 கம்ப்ளீட் பண்ணாரு. நடுவில் கஷ்டப்பட்டாரு, கிராம்ஸ்லாம் வந்தது பார்த்தோம், பிரேக் எடுத்துட்டு கொஞ்சம் வாட்டர்லாம் கன்சியூம் பண்ணாரு, எல்லாம் பார்த்தோம். சில ஷாட்ஸ்லாம் ரொம்ப ஹை குவாலிட்டி ஷாட்ஸ் அற்புதமாக ஆடினாரு. ஸோ வாழ்த்துக்கள் அவருக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இந்தியா ஓவராலாக எனக்கு ரொம்ப நல்லா போலிங் போடுறாங்க. எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி ஷமி ரொம்ப நல்லா போட்டார், அக்ஷர் பட்டேல் நல்லா போட்டார். அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா நியூ பால் கொஞ்சம் ரன்ஸை லீக் பண்றாரு அப்படின்றதெல்லாம் பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா போட்டிருக்காரு நியூ பால். பட் இருந்தாலும் நான் மீண்டும் சொல்றது, அடுத்து வரக்கூடிய மேட்சஸ் ஒரு டஃப் இருக்கும். அதற்கு காரணம் பெட்டர் சைட்ஸ் ஆட போறாங்க அப்படின்றதுனால ஹர்ஷித் ராணா இதே கான்பிடன்ஸ் இதே ரிதமாக போலிங் போடுறாருன்னு பொறுத்து இருப்பாங்க. பட் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா சேஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு மாதிரி ஏப்பா இது பெரிய ஸ்கோர் கிடையாது, அப்பாட்டக்கர் ஸ்கோர்லாம் கிடையாது, இந்தியாவுக்கு இருக்கிற பலமான பேட்டிங்க்கு வச்சு செஞ்சிருவாங்க நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ரோஹித் சர்மா ஒரு கேமியோ காமிச்சாரு.
ஃபர்ஸ்ட் ஒரு அப்படி போய் பார்த்து ரொம்ப மரியாதை கொடுத்து ஆடலான்னு பார்த்தாரு, பேட்லேயே பாடலாம் அவனை உர்ரா இறங்கி அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஷாட்டு, சில ஷாட்டு ஸ்கிராட்சி அப்படி போய் போச்சு. ஆனால் 1-2 ஷாட்டு அதிரடியாக ஆடினார் ரோஹித் சர்மா. இன்ஃபேக்ட் ஒரு 40+ அப்படின்னு ரோஹித் சர்மா முடிச்சார். ஆனால் இன்னைக்கு மீண்டும் அடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான 100 அடிச்சது யாருன்னா சுப்மன் கில். அதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா 11,000 ரன்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ஓடிஐயில். வாழ்த்துக்கள். ஒயிட் பாலில் வேற லெவல் பிளேயர் இருக்கார் ரோஹித் சர்மா. டைம் இருக்கு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜா 200th ஓடிஐ அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஷமி அவர் 200 விக்கெட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ஓடியில். ஷமி வந்து 200 மட்டும் இல்லைங்க, ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் போலர் டு ரீச் 200 ஓடிஐ விக்கெட்ஸ். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, யாரை தாண்டி ஜம்ப்லிங்கம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சீஃப் செலக்டராக இருக்கிற அஜித் அகர்கர். இவர் 104 இன்னிங்ஸில் பண்ணார். அஜித் அகர்கர் 133 இன்னிங்ஸில் பண்ணியிருக்காரு. அப்படின்ற போது இது வந்து செலக்டருக்கு ஒரு பெருமையாக இருக்கும். என்னோட செலெக்ஷனில் ஆடுற ஒரு பிளேயர் என்னையே தாண்டி போயிருக்காங்க அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம். பட் ஷமி இஸ் பேக். பியூட்டிஃபுல் ஹேட்ஸ் ஆஃப் டு தம். அண்ட் இப்போ வரும் சுப்மன் கில்லுக்கு. அதாவது சுப்மன் கில் நீங்கள் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் இருக்காருன்றது நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அது ஒரு அச்சார் பாருங்க, மிட்வெயிட் மேலே வேற லெவல் ஷாட். பட் சில பேர் என்ன சொல்கிறாங்க, சகோ நீங்கள் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க, இப்போ என்ன சொல்கிறீங்க சுப்மன் கில்லை பற்றி அப்படின்னாங்க. என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க, என்னோட கமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒன்று தெரியும். நான் சுப்மன் கில்லை பேட்டராக நான் என்றைக்குமே அட்மைர் பண்ணியிருக்கேன். அவர் நான் பேட்டராக என்னைக்காவது குவெஸ்டின் பண்ணியிருந்தேன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோவை எனக்கே அனுப்புங்க சகோ. ஏன்னா நானே பார்த்ததில்ல அந்த மாதிரி ஒரு வீடியோ. இப்போ 2ஆ பிரிச்சுக்கணும். நான் சொல்கிற விஷயம் அந்த பதிவில் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு ஷோஸ்லேயும் நான் தெளிவாக சொல்கிற ஒரு விஷயம் 2ஆ பிரிச்சுக்கோங்க. சுப்மன் கில் அஸ் அ பேட்டர், சுப்மன் கில் வைஸ் கேப்டன். சுப்மன் கில் அஸ் அ பேட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற லெவல் பேட்ஸ்மேன். அதை நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஒரு அமானுஷ டேலண்ட்டு, வேற அவருக்கு எக்கச்சக்க டைம் இருக்குது, பியூட்டிஃபுல் பிளேயர், ஸ்டைலிஷ் அப்படின்றலாம் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். அங்கே என்றைக்குமே நான் டிக்கு வைப்பேன். இப்போ 4 மேட்ச் அடிச்சிருக்காருன்னு நான் அந்த டிக்கு வைக்கல. அடுத்த 4 மேட்ச் சுப்மன் கில் அடிக்கல, அடுத்த 10 மேட்ச் சுப்மன் கில் அடிக்கல அப்படின்னாங்களே பேட்ஸ்மேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல நான் டிக்கு போட்டுருவோம். அதற்கு காரணம் பொட்டன்ஷியல் வேற லெவலில் இருக்கு. அவுட் ஆஃப் ஃபார்ம் இதில் வேணா மாற்றி போகலாமே தவிர அவரோட பொட்டன்ஷியல் வேற லெவல். இப்போ வைஸ் கேப்டன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நான் கேள்விக்குறி வைப்பேன். அடுத்த 5 மேட்ச் 500 அடிச்சாலுமே இந்த வைஸ் கேப்டன்றது ஒரு கேள்விக்குறி நான் வைக்கிறேன். அந்த இடத்துல நான் ஜகாவே வாங்கல, கிளியரா சொல்லிட்டேன் சகோ. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருவேளை ஒரு ரோஹித் சர்மா 10 ஓவர் இல்லைங்க, ஒரு முக்கியமான மேட்ச்ல உள்ள போயிறாரு, ஏதோ ஒரு நடக்குது அப்படின்ற போது அந்த இடத்துல இந்தியாவுக்கு கேப்டன் பண்ண போறது சுப்மன் கில். பட் அவருக்கு அதற்கான அனுபவம் எங்கேயாவது இருக்கா, எங்கேயாவது ட்ராக் ரெக்கார்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காரான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அதுதான் என்னுடைய கவலை. நீங்க பாத்தீங்கன்னா கவலைன்னு சொல்ல முடியாது, அந்த இடத்துல ஒரு மதில் மேல் புனை மாதிரி நான் உட்காந்துருக்கேன். அதற்கு காரணம் ஐபிஎல் இப்பதான் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இனிமேல் தான் ஐபிஎல்ல ப்ரூவ் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஐசிசி ட்ராஃபி அப்படின்ற போது அட்லீஸ்ட் ஒரு டீசென்ட் ட்ராக் ரெக்கார்டு எங்கேயோ ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காரு பாரு, கேப்டன்சி நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்ற போது அவர் தான் துணைத் தலைவராக ரோஹித் சர்மாவுக்கு இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். பும்ரா அவுட் ஆஃப் அவர் இல்லை அப்படின்றதால அடுத்தது நீங்கள் ஒரு ஸ்ரேயா ஐயர் கூட நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ ஐபிஎல் அவர் கேப்டன் பண்ணி டைட்டில் அடிச்சிருக்காங்க. அதே டீமுக்கு மென்டரா இருந்தவரை நீங்க கோச்சா எடுத்திருக்கீங்க அப்படின்ற போது அதே டீமுக்கு கேப்டன் பண்ணி டைட்டில் அடிச்சவங்க வைஸ் கேப்டன் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம், கொடுத்துருக்கணும் நான் சொல்லல. ஸோ ஏதோ ஒன்று சொல்றதுக்கு இருக்குல்ல, அப்பா இவர் ஐபிஎல் அடிச்சிருக்காரு, இவர் பாத்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு டோர்னமெண்ட் இந்தியாவுக்கு கேப்டன் பண்ணி அடிச்சிருக்காங்க டைட்டில் அப்படி அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு விஷயங்கள் இருக்கும். இப்போ சுப்மன் கில் அது ஃபியூச்சர்ல பண்ணலாம், பண்ணாம போகலாம். பட் பண்ற வரைக்கும் நமக்கு தெரியும் இந்த வருஷம் ஐபிஎல் வரப்போது சுப்மன் கில் எப்படி கேப்டன்சி பண்றாருன்னு பார்க்கலாம். ஸோ என்னோட ஸ்டாண்டு கிளியரா இருக்கு சகோ. சுப்மன் கில் பேட்டர், ஹேட்ஸ் ஆஃப். கேப்டன், அடுத்த கட்ட கேப்டன் ஆர் இப்போதைக்கான வைஸ் கேப்டன் என்ன அப்படின்றது ஒரு மதில் மேல் புனை மாதிரி தான் நான் இருக்கேன். அங்கே ஒரு கேள்விக்குறி வச்சிருக்கேன். ஐ திங்க் உங்களுக்கும் அந்த மனசுல அந்த கேள்வி இருக்கு. பட் அவர் ரன் அடிக்கிறதுனால நீங்க என்ன யோசிக்கிறீங்க, அது கரெக்டான டெசிஷன் யோசிக்கிறீங்க. பட் திருப்பி நான் சொல்றது, பயங்கரமா பேட்டிங்கோ இல்லை போலிங்கோ பர்ஃபார்ம் பண்றவங்க கண்டிப்பா ஒரு நல்ல கேப்டனா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அதே மாதிரி அவசியம் இல்லைன்றதும் கிடையாது. அது ஆனால் காலம் தான் பதில் சொல்லும். ஐபிஎல் வரும்போது என்ன பண்றாங்க பார்க்கலாம். ஓகே, அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதே ஃபார்ம் முக்கியமா அவருடைய இந்த ஃபார்ம் முக்கியமான மேட்சஸ்ல அப்படியே கண்டினியூ ஆகுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்தியாவுக்கு. ஏன்னா அவர் செம்ம ஃபார்ம்ல இருக்கிறதுனால அவரே 1-2 மேட்ச் சிங்கிள் ஹேண்டா வின் பண்ணி கொடுத்தாருன்னா இந்தியாவுக்கு டிராஃபி அடிக்கிறது உறுதி நம்ம சொல்லி ஆகலாம். ஏன்னா அடுத்து வரக்கூடியதெல்லாம் முக்கியமான போட்டிகள், முக்கியமான அணி, ஸ்ட்ராங்கர் சைட்ஸ் அப்படின்ற போது அவரோட ஃபார்ம் கண்டினியூ ஆகுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அதை தாண்டி இப்போ ஜம்ப்லிங் பண்ணி வரலாம். விராட் கோலி. இந்த விராட் கோலிக்கு இந்த லெக் ஸ்பின்னர்னு சொன்னா ஒரு பில்லி சூன்யா வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க. அதாவது நீங்களா போய் நம்ம பார்க்கும்போது ஐயோ லெக் ஸ்பின்னரா ஏதோ நடக்க போதா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு ஆக்சுவலி கண்டிப்பா. ஏன்னா அவர் தொடர்ந்து லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு நிறைய மாதிரி அவுட் ஆகுது நம்ம பார்க்குறோம் ஒயிட் பால். இது எப்படின்னா டெஸ்ட் மேட்ச்ல வந்து விராட் கோலி இந்த ஆஃப் ஸ்டம்ப்ல போட்டுட்டே யாராவது இந்த போலண்ட் மாதிரி போலர் போட்டுட்டே இருந்தா எப்பா என்னப்பா வானப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு படபடப்போட பார்ப்போம் பாத்தீங்களா. இப்போ ஏன்னா அவரோட ஃபார்ம் அந்த மாதிரி இருக்கு. பெரிய ஒரு பயங்கர ஒரு ரன் மெஷின் விராட் கோலியா இல்லை ஒரு சின்ன டவுட்லேயே ஒரு ஆடுற மாதிரி நமக்கு
தோணுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 20 வந்தோன்னா ஆஹா கொஞ்சம் 20 அப்படியே போயிட்டு விராட் கோலி ஒரு நாட் அவுட்லேயே அது வரலான்னு யோசிச்ச போது மீண்டும் ஒரு லெக் ஸ்பின்னருக்கு அவுட் ஆகிட்டார். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா வந்தார், ஒரு சின்ன கேமியோ மாதிரி ட்ரை பண்ணார். அங்கே தேவையில்லாமல் அந்த ஒரு ஷாட்டு, அங்கே ஒரு அவுட் ஆனார். அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் எகைன் இந்த இடத்துல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சகோ. அக்ஷர் பட்டேல் வந்து இது நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயம். அதாவது அஜித் அகர்கர் செலக்டர் அவருக்கும் கம்பீருக்கும் ஒரு ஹீட்டட் டிஸ்கஷனே இருக்குது அந்த விஷயத்தில் அப்படின்றது. ஏன்னா கம்பீர் தெளிவாக இருக்கார் ஒரு விஷயத்தில். எனக்கு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வேணும் மிடில் ஆர்டரில், அதன் காரணமாக அக்ஷர் பட்டேல் வந்து நம்பர் 5 ஆடணும், அதுக்கப்புறம் ராகுல் வரட்டும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணதா ஒரு விஷயம். ஆனால் அஜித் அகர்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். KL ராகுல் தான் நம்பர் 5 ஆடணும்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு காரணம் KL ராகுல் பார்த்து எக்ஸ்ட்ராடனரி ரெக்கார்ட் நம்பர் 5 வச்சிருக்காரு. ஒரு மேக்ஸிமம் ஆடின இன்னிங்ஸ் ஓடியில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 30க்கு மேற்பட்ட இன்னிங்ஸ் வந்து நம்பர் 5 ஆடி இருக்காரு. அவரோட ஆவரேஜ் கிட்டத்தட்ட 58, 59 அட் நம்பர் 5. நம்பர் 6க்கு வந்தீங்கன்னா அவரோட ஆவரேஜ் அப்படியே ஆடித்தள்ளக்கூடிய 50% மாதிரி அப்படியே இறங்கி 26, 25 தான் ஆவரேஜ் இருக்காரு. மொத்தம் 3 இன்னிங்ஸ் தான் ஆடி இருக்காரு KL ராகுல். அதனால அகர்கர் மாதிரி ஒருத்தர் ப்ராப்ளி ஃபீல் பண்ற ஒரு விஷயம் KL ராகுல் ஷுட் பேட் அஹெட் அப்படின்றது. இன்ஃபேக்ட் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கம்பீர் எந்த அளவுக்கு விரும்புகிறாருன்னு சொன்னீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஓடி இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டாவே கம்பீர் தான் SSV ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் ஓப்பன் பண்ணணும், ஸ்ரேயா ஆடவானான்னு சொன்னார்னு ஒரு அரசல் புரசலா ஒரு தகவல் எனக்கு நான் கேள்விப்படுறேன். இன்ஃபேக்ட் அந்த மேட்ச்ல ஸ்ரேயா ஆடிட்டு வந்து சொன்னார் ஒரிஜினலாக 11ல் இல்லை அப்படின்றது. விராட் கோலி அன்ஃபிட் அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் ஸ்ரேயா ஆடினார்னு. இதுலேயும் அகர்கருக்கு உடன்பாடு இல்லை, ஸ்ரேயா நீங்கள் எப்படி ட்ராப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹீட்டட் ஒரு சின்ன பனிப்போர் போகிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். அது எந்த அளவுக்குன்றது போக தான் நம்ம பார்க்கணும். பட் இருந்தாலும் அதாவது நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, அக்ஷர் பட்டேல் நல்லா ஆடாத குட் பிளேயருங்க. பட் இஸ் இ பெட்டர் தென் KL ராகுல், இஸ் இ பெட்டர் தென் ஹர்திக் பாண்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன் தலைவா. இவர் குட் பிளேயர், அவங்க கிளாஸ். ஹர்திக் பாண்டியா KL ராகுல்னா கிளாஸ். பட் இன்னைக்கு அட்லீஸ்ட் அனுப்பிச்சிட்டு ஒரு லாஜிக்கலாக சொல்லலாம், ஒரு லெக் ஸ்பின்னர் போட்டுட்டு இருக்காரு அப்படின்றதுனால அக்ஷர் பட்டேல் போய் ஏதாவது ட்ரை பண்ணுன்னு சொல்லலாம். பட் இவரோட ரெக்கார்ட், KL ராகுலோட ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் 5ல வேற லெவலில் இருந்திருக்கு. ODI வேர்ல்ட் கப்பே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அட்டகாசமான பல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா KL ராகுலா இதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறாங்க தெரியாது. பட் இந்த பனிப்போரில் ரோஹித் சர்மா எந்த பக்கமும் எனக்கு தெரியாது. ஓகே, அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா KL ராகுல் வந்தார், நாட் அவுட்டில் பண்ணார். சுப்மன் கில் அட்டகாசமாக 100 வந்து ஒரு ஸ்டைலிஷாக கம்ப்ளீட் பண்ணார். ஸோ கம்ஃபர்டபுளாக இந்தியா வின் பண்ணாங்க. பட் இங்கே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லுவோம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்தியா இந்த டோட்டல் ஒரு 35 ஓவர் 37 ஓவர்லேயே அடிச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது. இவ்வளோ இழுத்துன்னு போய் 47 ஓவருக்கு 48 ஓவர் வரைக்கும் எடுத்துன்னு போகிற அளவுக்கு ஜவு மாதிரி அந்த அளவுக்கு அப்பாட்டக்க போலிங்கா பங்களாதேஷ் கேட்டிங்கன்னா கிடையாது. இது 37 ஓவர்லேயே முடிச்சிருந்தா ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும். அதுக்கு ஏன் நான் சொல்றேன்னா, ஒருவேளை பங்களாதேஷ் எல்லா மேட்சையும் தோத்தாங்கன்னா, இப்போ இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாந்து வந்து ஆளுக்கு 2 மேட்ச் வின் பண்ணி உக்காந்தாங்கன்னா, அப்போ அந்த 3 டீமுக்கும் எதிர்க்க வந்து ஒருத்தன் உக்காருவான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெட் ரன் ரேட். அந்த வில்லன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நிறைய மாதிரி IPL எல்லா டோர்னமெண்ட்லையும் கட்சியில் வந்து நம்ம கழுத்து மேலே உட்காந்து நம்ம ஒரு அமுக்குவோம். அதனால இப்போ இன்னைக்கு இந்த 37 ஓவரில் ஜெயிச்சுன்னா அந்த நெட் ரன் ரேட் அன்னைக்கு நம்ம பக்கத்தில் உட்காராம அந்த பக்கம் எங்கேயாவது உட்காரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாமான்னு தோணுது. பட் அந்த டைம் வரும்போது பார்த்துக்கலாம் சகோ. பட் எனக்கு தோணுது பட்சி இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஜெயிச்சுக்கலாமோ. எனவே இந்தியா ஒரு நல்ல துவக்கத்தை கொடுத்துருக்காங்க. சரி, நீங்கள் பங்களாதேஷ் தான் அடிச்சா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. என்னோட வேலை பங்களாதேஷ் நிற்கிறாங்க, ஆஸ்திரேலியா நிற்கிறாங்க, யார் இருந்தாலுமே ஜெயிக்கிறது தான் என்னோட வேலை. என்னோட வேலை பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத இந்தியா அழகாக பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ அடுத்த மேட்ச் பாகிஸ்தான் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச். ஏன்னா இப்போ பாகிஸ்தான் ஒரு ப்ரெஷரில் இருக்காங்க. ஒருவேளை பாகிஸ்தான் நம்மளோட வழக்கம் போல் ICC ட்ராஃபியில் தோக்குற மாதிரி தோத்தாங்கன்னா, பாகிஸ்தான் மோர் ஆர் லெஸ் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணும். அவங்க ஊருக்கே திரும்பி போகலாமா வானாமாயா, என்னையா சொல்கிறீங்க, ஏப்பா 2 மேட்ச் தோற்றுருக்கோம், நம்ம திரும்பி ஊருக்கு போகலாமா அப்படின்றது இல்லை. இங்கேயே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு மற்ற மேட்ச்சில் என்ன ஆகுது அப்படின்றது பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது டோட்டலி அவுட்னு சொல்ல முடியாது, அது கடைசியில் தான் தெரியும். பட் பர்சன்டேஜ் அப்படியே ட்ராப் ஆகும். ஒருவேளை பாகிஸ்தான் அந்த மேட்சை இழந்தால், பாகிஸ்தான் மேட்ச் அவங்களும் கடைசி மேட்ச் ஜெயிச்சுட்டு எப்பா அவன் மேட்ச் என்ன ஆச்சு அவன் மேட்ச் என்ன ஆச்சுன்னு எட்டி பார்க்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. இது ஒருவேளை இந்தியாவுக்கும் ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பங்களாதேஷ் எல்லா சைட்ஸும் தோக்கடிச்சிருவாங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலாக இருக்கும். பட் இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆடும்போது யார் வந்து அந்த மேட்சஸ்லாம் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்றதால இன்னொரு சிக்னிஃபிகன்ட் மேட்ச். இப்போ பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு ஆனது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் 10 ஓவர் பவர் பிளேலே ஒரு மாதிரி விட்டாங்க மேட்சை. புஷ் காற்று இறங்கின மாதிரி அப்படியே 35-5 அப்படின்ற போது அங்கே காலி. அங்கே முட்டி மோதி என்ன வந்தாலுமே இந்த மாதிரி ஸ்கோர் தான் வந்திருக்க முடியும். ஒரு 280, 300 அவுட் ஆஃப் விண்டோ மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி பாகிஸ்தான் நியூசிலாண்டுக்கு சேஸ் பண்ணும்போது
பவர் பிளேயே கலகந்தல் 22 ரன் எடுத்திருக்காங்க 10 ஓவரில் 20. அதுவும் பாகிஸ்தான் இதோட பெட்டர் விக்கெட். இன்றைக்கி அது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது விக்கெட் அப்படின்னு எதாவது சொல்லலாம். இவங்க நியூசிலாண்டோட ஆனது அற்புதமான விக்கெட்டு. பாபர் அசம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர் அது ஆங்கர் ரோல் கிடையாது, அராஜக ரோல். அதாவது அந்த கிரிக்கெட் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 90ஸ்லாம் ஒரு 50-60 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறது ஒரு ஆங்கர் ரோலாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா நீ ஒரு ஆங்கர் ரோல் ஆகும், ஒரு பக்கம் நீ ஆடிக்கோ 30 ஓவர் ஆடிக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் வந்து ஒரு 100 பந்து ஆகி 60 ரன் அடிச்சானா அது ஆங்கர் ரோல். பட் இன்னைக்கு ஆங்கர் ரோல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பந்துக்கும் ஒரு ரன் குறைந்தபட்சம். அப்பா நீ 100 பந்து ஆடுறியா 100 ரன் அடிக்கணும், நீ ஆங்கர் ரோல் பண்ணுற. என்னது 100 பந்தில் 100 ரன் அடிச்சா ஆங்கர் ரோலா? அதுதான் இன்னைக்கு ஆங்கர் ரோல். விலவாசி ஏறுற மாதிரி அவங்க ஸ்ட்ரைக் ரேட்டு ஏறி போச்சு அப்படின்றதுனால பவர் பிளேல அதுவும் ஒரு ஓப்பனர் ஆகும்போது நீங்கள் 50 ரன் 60 ரன்லாம் ஸ்ட்ரைக் ரேட் தலைவா. நீங்கள் எவ்வளோ இருந்தாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்டென்ட்ன்றது ஒன்று நீங்கள் காமிச்சே ஆகணும் அப்படின்ற போது அந்த டாப் 4 நீங்கள் பாகிஸ்தான் சேஸ் பண்ண விதமாக பார்த்தீங்கன்னா டாப் 4 யாருமே இன்டென்ட் காமிக்கல. முகமது ரிஸ்வான் மட்டும் கொஞ்சம் பரபரப்பாக ஆகுவார். பட் எக்ஸ்ட்ராடனரி கேட்சுக்கு அவுட் ஆன கிளென் பிலிப்ஸ். பட் எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தானோட இந்தியா வந்து ஒரு நல்ல விஷயம் இதே காம்பினேஷன் தான் போவான்னு, இதே வின்னிங் காம்பினேஷனோட அப்படியே போவாங்கன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தானோட டெஃபினட்டாக இந்தியா அதுவும் இதே கிரவுண்டில் தான் ஆட போகிறாங்க. ஸோ கிளியராக இங்கே டியூ ஃபேக்டர் இல்லை சகோ. அதாவது துபாயில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த T20 வேர்ல்ட் கப்லாம் ஆடும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்கள் செகண்ட் பேட்டிங் போது தான் கொஞ்சம் டியூலாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. ஐபிஎல் மேட்ச்சும் நிறையா பார்த்தோம். பட் இன்னைக்கு ஆடின போது த்ரூ அவுட் த கேம் ஒரு டேர்ன் இருந்தது அப்படின்ற போது விக்கெட் ட்ரையாக தான் இருக்குது, பெரிய டியூ இல்லை அப்படின்றது தான் கிரவுண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு தகவல். அதனால இந்தியா ப்ராப்ளி என்ன யோசிப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டு திருப்பி வந்து பாகிஸ்தானை சேஸ் பண்ண விடலாம். இது நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஃபார் ஒன்னு நீங்கள் விக்கெட்டில் ஒரு ட்ரைனஸ் இருக்குது, த்ரூ அவுட் டியூ ஃபேக்டர் வரல அப்படின்றத நம்ம பார்க்குறோம். செகண்டு பாகிஸ்தானோட பலமே வந்து ஸ்கோர்ஸை டிஃபெண்ட் பண்ணது அவங்களோட போலிங்கை வச்சு. நீங்கள் ஒருவேளை நல்ல ஸ்கோர் எடுத்துகிட்டு அவங்களை சேஸ் பண்ண சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி தான் ப்ரெஷரில் ஆக போகிறாங்க அப்படின்றது தெளிவான ஒரு தெரிய விஷயம். அதனால் இந்தியா அந்த மேட்சை டாஸ் வின் பண்ணிட்டு முதல்ல பேட்டிங் ஆட தான் விரும்பார் ரோஹித் சர்மான்றது என்னுடைய கருத்து. அதை பண்ணால் கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ டாஸ் வின் பண்ணி இந்தியா முதல்ல பேட்டிங் ஆடி நல்ல ஸ்கோர் எடுத்து பாகிஸ்தானை சேஸ் பண்ண சொன்னாங்கன்னா இந்தியாவுக்கு வந்து வழக்கம் போல் ஐசிசி ட்ராஃபில் என்ன வச்சு செய்யலாமோ அதை இந்தியாவை வச்சு செய்யலாம். பட் இந்த பும்ரா ஃபேக்டர் ஒருவேளை இல்லை நீங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற போது இந்த முக்கியம் பும்ராவை நம்ம எங்கே மிஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி பங்களாதேஷ் சைடுலாம் மிஸ் பண்ண மாட்டோம். முக்கியமான நல்ல சைட்ஸ் நியூசிலாந்து இல்லை செமிஃபைனலுக்குள்ளே போகிறீங்க இல்லை பாகிஸ்தானை ஒருவேளை பாகிஸ்தான் ஒரு மாதிரி சைடு எப்போ எப்படி ஆகுவாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி குரூஷியல் மேட்சஸ் குரூஷியல் மூமெண்ட்ஸில் வரும்போது அங்கே தான் பும்ரா உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ளாஷில் தெரியும். ஆஹா பயபுல் பும்ரா இருந்தாலும் இந்த வேறு மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்துருப்பாரு அப்படின்ற ஃபீல் அங்கே தான் வரும். ஹோப்ஃபுல்லி இந்தியா வந்து அந்த இடத்த நிரப்புறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி போலிங் ஒரு கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி விராட் கோலி நான் பர்சனலாக விரும்புகிற ஒரு விஷயம், விராட் கோலி பயங்கரமாக ஃபார்முக்கு வரணுங்க. அதுவும் பாகிஸ்தான் அப்படின்ற போது ஐசிசி ட்ராஃபியில் வேறு லெவல் ஆடிருக்கார் விராட் கோலி. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல துவக்கம் இருந்தது. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி ஓடியை இங்கிலாண்டோட ஒரு 50+ அதை வந்து பெருசாக கன்வெர்ட் பண்ணுவார்னு எதிர்பார்த்தா அங்கேயும் அதில் ரஷீது தான் அவுட் ஆனார். இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷத் அற்புதமாக பவுலிங் போட்டாருங்க. நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஈஸிலி இந்த பிக் ஆஃப் த பவுலர்ஸ் நம்ம சொல்லி ஆகணும். அவரோட திறமை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அட்டகாசமாக போடுறாரு லெக் ஸ்பின்னர். முஸ்தபிசூர்லாம் கொஞ்சம் ஒரு ஃப்ளாஷஸில் போடுறாரு, பட் கன்சிஸ்டண்டாக 10 ஓவர் போட முடியல. பட் ரிஷத் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக ஒரு மற்ற டீம்ஸ்லாம் கூட ஒரு பயங்கர இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்பின்னராக தெரியாரு. ஹேட்ஸ் ஆஃப் நல்லா பவுலிங் போட்டார். அவர் தான் நீங்கள் விராட் கோலி எடுத்தார் அப்படின்ற போது இது வந்து கொஞ்சம் விராட் கோலி அந்த ஸ்டார்ட்ஸ் கிடைக்குது. பட் அங்கே திருப்பி அந்த ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகிட்டு போய் அந்த சேத்துல மாட்டின மாதிரி அந்த மாட்டிக்குது. அப்படி அதுலேருந்து வெளியே வந்து அடிச்சு தெரிச்சு ஹைவேல ஓடுற அளவுக்கு அவர் பழைய விராட் கோலியா எங்கேயாவது ஒரு இன்னிங்ஸ் ஒரு ஸ்பாக்கு கண்டிப்பாக வந்தாகணும். பாகிஸ்தானுக்கு வருமானதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஃபீல்டிங் கொஞ்சம் கேட்சஸ்லாம் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்லாம் வரும்போது குரூஷியல் பேட்டருக்குலாம் நீங்கள் கேட்சஸ்லாம் விடக்கூடாது. அதை கொஞ்சம் கவர் பண்ணால் நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் எனிவே ஐ திங்க் இட்ஸ் அ குட் ஸ்டார்ட். ஒரு கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க இந்தியா. ஒரு தொடர்ந்து ஒயிட் பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரிக்கெட் ஆடிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். பட் எங்கே முடிக்கிறோன்றதான் முக்கியமான விஷயம் இல்லையா? அதுதான் வந்து தொடர்ந்து இந்தியா அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் வறட்சி, அந்த வறட்சிக்கு அந்த பாலைவனத்தில் பூத்த ரோஜா மாதிரி அந்த டிராஃபியை பறித்து கொடுத்தா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு தான் எல்லாருடைய எண்ணமும். என்னுடைய எண்ணமும் அதுதான், உங்களுடைய எண்ணமும் அதுதான். எனிவே சகோ நன்றி உங்களோட சப்போர்ட்டுக்கு, உங்களுக்கு ஆதரவுக்கு. எக்கச்சக்க கிரிக்கெட் வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பதிவுகளில் உங்களை சந்திப்பேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டுங்க. இந்தியா பாகிஸ்தான் நான் கமெண்ட்ரியில் தான் இருப்பேன். அங்கே கமெண்ட்ரின் மூலமாக உங்களுக்கு என்னோட வியூஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஹாவ் அ நைஸ் டே சகோ.